மித்ரன், ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மித்ரத்து குக்கிங் சேனலில் நம்ம இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலான்னு பார்த்தோம். எதுவுமே இல்லை. ஆனால் கடைசியில் வீட்டில் 3 உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சு. இந்த 3 உருளைக்கிழங்கு வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இதை நல்லா தோல் சீவிக்குவோம். ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டார். அவ்வளோதாங்க, இன்னையிலேருந்து எக்ஸாம் முடிஞ்சிச்சு. இனிமேல் லீவ் விட்டாங்க. இனிமேல் டெய்லியும் நீங்கள் எனக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு சரியாக போயிடும். இது நல்லா தோலை சீச்சிட்டோம். இப்போ இதை தண்ணியில் போட்டுவோம். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதே மாதிரி எல்லா தோலையும் நம்ம சீச்சு எடுக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து நல்லா சீச்சாச்சு தோலை. இப்போ இது ஃபுல்லாக நல்லா தண்ணியில் இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம உருளைக்கிழங்க கட் பண்ணிக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு 2 வகுந்துட்டு இது ரொம்ப தடிமனாக இருக்குது. இதை 2 அப்படியே லைட்டாக வகுந்துக்குவோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு நம்ம இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கணும். நம்ம கேஎஃப்சிலலாம் வாங்குவோம் அப்படிங்களா, அந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணிக்கும். இதில் இந்த மாதிரி கட் பண்ணுறது தான் ஹைலைட்டே. இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இதை தண்ணிக்குள்ளே போட்டுருவோம். நல்லா இந்த மாதிரி கட்டமாக கட் பண்ணிக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி நல்லா கழுவிட்டோம் தண்ணியில். இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். சுடு தண்ணி. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை அப்படியே அந்த தண்ணியில் சேர்த்துக்குவோம். ரொம்ப வேக விடக்கூடாது. லைட்டாக ஒரு ஹாஃப் பாயில் மாதிரி வெந்துச்சுன்னா போதும். 2 கொதி வந்தோன்னே எடுத்துடலாம். நம்ம பாருங்கள், நல்லா கொதிக்குது. ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க விட்டுட்டு எடுத்துடலாம். வேக வச்சிடக்கூடாது. சும்மா லைட்டாக 2 கொதி வந்துச்சுன்னாவே போதும். இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு லைட்டாக ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு தொடச்சிடணும். இது நம்ம ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் வச்சு நல்லா தண்ணி எல்லாத்தையுமே அப்படியே ஒத்தி எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு அதோட சேர்த்துக்கணும். நான் இதில் கார்ன்ஃப்ளவர் மாவோட லைட்டாக
கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அப்படியே போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா அப்படியே எல்லாமே எல்லாத்தோடையும் சேர்கிற மாதிரி அப்படியே கலந்து விட்டுக்கும். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இந்த சைடு 5 நிமிஷம் இது மசாலா எல்லாம் செய்கிறப்ப நம்ம இந்த பக்கம் அடுப்பத்தை வச்சிட்டோம், கடாய் வச்சிட்டோம். கடாயில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்குவோம் பொரிக்கிற அளவுக்கு. இப்போ நான் ஒரு 150 அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இப்போ கார்ன்ஃப்ளவரில் எல்லாமே பரட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே எண்ணெயில் போட்டுக்குவோம். இதை அப்படியே ஒரு கல் வச்சு லைட்டாக அப்படியே திருப்பி விட்டுக்கணும். பாருங்கள், நல்லா நம்ம எண்ணெயில் இருக்கும்போதே பொறுபொருன்னு இருக்கு பாருங்கள். நல்லா கலகலன்னு சவுண்டு கேட்குது பாருங்கள். இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுக்குவோம். இருக்கிற உருளைக்கிழங்கையும் பொரிச்சுக்கணும். நல்லா கிளறி நல்லா வச்சு இதையும் அப்படியே எண்ணெயிலேருந்து எடுத்துக்குவோம். பாருங்கள், போடும்போது நல்லா கலர்னு ஒரு சவுண்ட் கேட்குது பாருங்கள். இப்போ எண்ணெய் மறுபடியும் நல்லா கொதிக்கட்டும். மறுபடியும் 2வது தடவை போட்டோம்னா நல்லா அந்த நமக்கு ப்ரௌனிஷ் கலரில் வந்துடும். எண்ணெய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம மறுபடியும் அதை உள்ளே பண்ணி கொடுக்கணும். எடுத்துக்கலாம். நம்மளுடைய சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஆயில் ஃபில்டரில் வச்சு எண்ணெயை ஃபுல்லாக நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம ஆயில் எல்லாமே நல்லா வடிஞ்சோன்னே நம்ம இதை அப்படியே லைட்டில் மாற்றிக்கலாம். உப்பு, காரத்துக்கு லைட்டாக கொஞ்சம் சாட் மசாலா கொடுக்குங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள். சரி, நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கூடவே சாஸ் வச்சு அருமையாக இருக்கும். இப்போ வாங்க, ரெடி ஆயிடுச்சு. என் பையனை கொடுக்கணும். மித்ரன், ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.